NSK அவர்கள் அவர் ஒரு படம் ஆரம்பிக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ அவர் மந்திரிகுமாரி படத்தை போய் பார்த்து யார் கதை வசனம்னு அவர் போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு. அப்புறம் எங்கேயோ போயிட்டு NSK மந்திரி வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவர் உதவியாளர் யாருக்கிட்டே அட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா உங்ககிட்ட நான் என்ன வேலை சொன்னேன் எவங்க கூட உட்காந்து அட்டை அடிச்சுட்டு யார் அந்த பையன்? அந்த பையன் தான் மூக்கர் நடிகை. என்னையா சொல்றேன்னா இவ்வளவு சின்ன பையன், சரி வாப்பா பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் மேல கூட்டு போனாரு. ஜன்னல் எல்லாம் மூடி வச்சிருக்க இருட்டா இருக்கு. அப்புறம் உள்ள போனோன்னு கதவு போட்டு அப்புறம் லைட் எல்லாம் போட்டு அப்போ கலைஞர் வந்து கேட்டு பகல் நேரத்துல எதுக்கு இப்படி மூடி இருக்கா அப்படின்னு வச்சு லைட் போட்டு வச்சுருக்கேன். இல்ல இங்க ஒரு பைத்தியம் இருக்கு, அது கொஞ்சம் இடைஞ்சல், அதுக்காக தான் பாதுகாப்புக்காக பண்ணியிருக்கேன். இவருக்கு நம்பிக்கை இல்லை. இல்லைன்னா பார்த்தே ஆகணும்னா அப்புறம் அந்த கட்டணைக்கு பின்னாலதான் உங்கள்கிட்ட போய் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னா கலைஞர் அவர்கள் போய் அந்த கட்டணை திறந்து பார்த்தால் அவரோட ஜீவா அவர்கள் வந்து உட்காந்துருக்காரு. கலைஞர் அப்படியே பார்த்தோன்னுமே கண்ணெல்லாம் கலைஞர் வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஜீவா அவர்களை எல்லாம் பார்த்துட முடியுமா நம்ம அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வந்து இதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது அப்படின்னு.